வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம HTML5 வெர்ஷன்ல என்னென்ன டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸ் கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோலயும் இன்னும் என்னென்ன டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபார்ம்ல டேட்டாஸ் கிரியேட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அதே இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். நான் இதை ஏதாச்சும் ஒன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் டைம்னு கொடுக்குறேன். டைப்லயும் டைம்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம்ன்ற டைப் யூஸ் பண்றதுனால நம்மளோட ஃபார்ம்ல நமக்கு என்ன மாதிரி டேட்டாஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நேமும் கொடுத்துக்கிறேன். யூசரோட டைம் நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்ம டைம் இங்க கொடுத்துக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட ஃபார்ம் நம்ம ஃபில் பண்றோம் ஜாப் ஓரியன்டானா நம்ம இப்ப ஏதாச்சும் நம்மளோட ரெஸ்யூம் நம்ம சென்ட் பண்ணுவோம். நம்ம ரெஸ்யூம் பார்த்துட்டு இந்த டைம்ல இந்த டைம் நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த டைம்ன்ற டைப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்பவும் நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல வீக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைப்லயும் நான் வீக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூசர் நேமை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த டைப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம எப்படி இப்ப டேட் ஆஃப் பர்த்துக்கு நிறைய டேட் அண்ட் டைம் டேட் மந்த் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வீக் யூஸ் பண்ணி எந்த வீக்ல எந்த மந்த்ல நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம், நம்ம எந்த இயர்ல எந்த வீக்ல பிறந்தோம், இல்ல வேற ஏதாச்சும் டீடைல்ஸ்க்கு இந்த வீக்ல இந்த இயர்ல இந்த டிராயிங் நம்ம சப்மிஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபார்ம்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ன்றது இப்ப ஸ்கூல் காலேஜஸ் கம்பெனிஸ்னா அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஃபார்ம் வேற மாதிரி நம்ம கொடுப்போம். அதை பொறுத்து நம்ம இந்த டைப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டைப் நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீக் அண்ட் இயர் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ வீக் நம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த வீக்னு நம்ம கொடுத்துக்கலாம். இயரை செலக்ட் பண்ணி எந்த இயர்னும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க் டிக் பண்ணா நம்ம 4th வீக்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4th வீக் ஒரு இயர்ல ஃபர்ஸ்ட் 4 வீக்னா அது ஜான்ல தான் வருது. ஸோ அது நமக்கு இங்க ஹைலைட் ஆகும். இப்ப நம்ம ஏதாச்சும் கிளைண்ட்டுக்கு இந்த வீக்ல இந்த இயர்ல நாங்க முடிச்சு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் ஃபார்ம் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் இந்த டைப் யூஸ் பண்ணி. ஸோ இந்த டைப்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டேட்டாஸ் நம்மளோட வெப்சைட்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த மாதிரியான ஃபார்ம் கிரியேட் பண்றோமோ அந்த ஃபார்ம் ஓரியன்டா இந்த மாதிரி டைப்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்ம்ல டெலிஃபோன் நம்பர் நம்ம கொடுக்கணும்னா அப்ப டைப் டெலிஃபோன் இருக்குல்ல இந்த இது யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளோட வெப்சைட்ல நமக்கு டெலிஃபோன் நம்பர் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நமக்கு டைமோ வீக்கோ இல்ல ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நம்ம சொல்லணும்னாலோ மந்த் ஏதாச்சும் நம்ம ரெஸ்யூம் கொடுக்கணும்னா அப்போ ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ன்ற டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான ஃபார்ம் கிரியேட் பண்றோமோ அந்த ஃபார்ம் ஏற்ற மாதிரி இந்த டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்ம்ல என்னென்ன டேட்டாஸ் என்ன மாதிரி டேக் யூஸ் பண்ணி என்ன ஆட்ரிபியூட்லாம் கொடுத்து நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணலான்றத பார்த்தோம். ஆனா கிரியேட் பண்ண ஃபார்ம் இங்க ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி 2 இருக்கு. இப்போ ஃபோன் நம்பரை விட இமெயில் ஐடி ரொம்ப சின்ன லெட்டர். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்புட் டேக் யூஸ் பண்ணா எந்த இடத்துல ஃபோன் நம்பர் முடியுதோ அந்த இடத்துல யூசர் ரைட் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு கிரியேட் ஆகுது. ஆனா அதே மாதிரிதான் இமெயில் ஐடி எங்க முடியுதோ அந்த இடத்துல எனக்கு யூசர் டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்படிதான் இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஒரு அலைன்மெண்டா நம்ம ஃபார்ம் இருக்கணும். இப்போ ஏதாச்சும் கம்பெனிஸ்ல ஏதாச்சும் ஃபார்ம் நம்ம கொடுக்குறாங்கன்னா அப்ப அது ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மா இருந்தாலும் அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு அலைன்மெண்ட் இருக்கும்.
இந்த மாதிரி வந்து சில ஃபார்ம்ஸ் தான் இருக்கும். நம்ம ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து யூசர் டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ், காலேஜஸ்லாம் ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும். அந்த அலைன்மெண்ட் வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம்னா, இப்ப ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான ஃபார்ம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து டேட்டாஸ் கொடுப்போம். அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஒரு அலைன்லயும் அதை பார்த்து டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், யூசர் டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் வந்து ஒரே அலைன்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். இதுக்கு வந்து டேபிள் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அலைன்மெண்ட்டா கிரியேட் பண்ணலாம். ஃபார்ம் டேக், ஓப்பனிங் டேக் கொடுக்குறோம்ல, அதுக்கப்புறமா நம்ம டேபிள் ஓப்பனிங் டேக் கொடுத்து, நார்மலா இப்ப டேபிள் டேக் யூஸ் பண்ணா டேபிள் ரோ, டேபிள் டேட்டா இந்த மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி நம்ம கொடுத்து இந்த ஃபார்மை வந்து ஒரு அலைன்மெண்ட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ரோ, இந்த ரோக்கு 2 டேட்டா இருக்கு, அடுத்த ரோ இதுக்கு 2 டேட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலான்றதை இப்ப நம்ம பார்ப்போம். நம்மளோட HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி இப்ப முதல்ல நம்ம ஒரு சின்ன ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்ம் ஓபனிங் டேக், ஃபார்ம் க்ளோசிங் டேக் கொடுக்கலாம். இதுல நான் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் நேம் டைப் பண்ண ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு இன்புட் டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுல டைப்ல நான் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். நேம் வந்து யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கு இன்புட் டேக் நான் கொடுத்துக்கிறேன். இந்த டேக் உள்ள டைப் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். நேம் வந்து ஷார்ட் ஃபார்மா நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து வெறும் இன்புட் டேக் மட்டும் யூஸ் பண்ணி நான் ஒரு சப்மிட் பட்டன் கொடுத்துக்கிறேன். இதுல டைப்ல சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதுல நேம்ன்ற ஆட்ரிபியூட் பதில் வேல்யூன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டா அந்த இடத்துல சப்மிட் தான் தேவை. ஸோ வேற எந்த ஒரு இதுவும் எனக்கு தேவையில்லை. அதனால நான் வேல்யூ வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்ம என்ன ஃபார்ம் கிரியேட் பண்ணுமோ அந்த ஃபார்ம் வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. நம்ம கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்து நமக்கு ஒழுங்கா டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபார்முக்கும் இப்போ கிரியேட் பண்ண ஃபார்முக்கும் நடுவில் நான் வந்து பிரேக் கொடுத்துக்கிறேன். அது இல்லாம நேம் கொடுத்து ஒரு இன்புட் பாக்ஸ், அந்த நேமை டைப் பண்றதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு பின்னாடியும் நான் ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நான் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட், இன்புட் டேக் இது எல்லாத்துக்குமே வந்து நான் பிரேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நமக்கு இப்ப ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுல நான் டேபிள் டேக் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார்ம் டேக் அப்புறமா நான் டேபிள் ஓப்பனிங் டேக், ஃபார்ம் டேக் எங்க முடியுதோ அதுக்கு முன்னாடி டேபிள் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்ப நேம் ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் எடுத்திருக்கேன். அதனால நான் ரோ டேக் வந்து கொடுக்குறேன். ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேம், இன்புட் இது ரெண்டுமே நமக்கு ஒரே ரோ. ஸோ அதனால நான் இந்த இடத்துல ரோ டேகை க்ளோஸ் பண்றேன். எனக்கு வந்து இது ஒரு ரோல தேவை. ஆனா இதுல 2 டேட்டா இருக்கு. நான் நேம் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறேன். அதனால நேம்க்கு மட்டும் டேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து இன்புட் டேக்கும் தனியா ஒரு டேட்டா டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுக்குறேன். ஸோ ரோல எனக்கு 2 டேட்டா இருக்கு. அதனால நான் ரெண்டுத்துக்குமே தனித்தனியா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன். இப்போ இது எப்படி வந்து டிஸ்பிளே ஆகுதுன்றத பார்ப்போம். ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன்.
ஸோ இதுக்கு டேபிள் டேக் யூஸ் பண்ணனால எனக்கு இது தனியா அடுத்த லைன்ல கீழே டிஸ்பிளே ஆயிடுச்சு. நம்ம மற்ற எல்லாத்துக்கும் கொடுப்போம், எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி முதல்ல ரோ டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து கொடுப்போம். அப்புறம் பாஸ்வேர்டுக்கு ஒரு தனி டேட்டா டேக் வந்து ஓபன் பண்ணுவோம். அந்த டேட்டா டேக்கை முதல்ல க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்து இன்புட்டுக்கு தனியா ஒரு டேட்டா டேக் ஓபன் பண்ணுவோம். அந்த டேகையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கடைசியா நம்ம சப்மிட் பட்டனுக்கு ஒரு இன்புட் டேக் கொடுத்துருக்கோம். இது தனியா ஒரு ரோ கொடுத்துக்கலாம். ஸோ ரோ டேக் ஓப்பனிங், ரோ டேக் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டு இதுல ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு, அதனால நம்ம ஒரே ஒரு டேட்டா டேக் வந்து கிரியேட் பண்ணலாம். அது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றத பார்க்கணும். கொடுத்தாச்சு. இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தா தெரியும். இப்போ நேம் பாஸ்வேர்ட், இந்த நேமை விட இந்த பாஸ்வேர்டுன்ற லெட்டர் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கு. ஆனா நம்ம யூசர் டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு எந்த லெட்டர் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப பெருசா இருக்கோ அந்த லெட்டர்ல இருந்து நம்ம கேப் விட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன டேட்டா கொடுத்திருந்தாலும் லாஸ்டா எது வந்து அந்த ஃபார்ம்லயே நமக்கு பெரிய டேட்டாவா இருக்கோ அந்த டேட்டால இருந்து நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்ப பார்க்க இந்த ஃபார்ம் வந்து ஒரு அலைன்மெண்டா இருக்கு. நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்தா எந்த பேஜுக்கு லிங்க் கொடுத்துருக்கோமோ அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இங்க ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டேபிள் டேக் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம இதே மாதிரி டேபிள் டேட்டா கொடுக்கலாம். அது வந்து நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்றோம். இப்போ நமக்கு ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே தெரியும். இது பக்கத்துலயே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணி டேட்டா கொடுக்கும்போது அதோட அலைன்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு பார்க்க எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றத பார்ப்போம். ஸோ இதான் ஃபார்ம் டேக் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்புட் டேக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து நேம் டேக் வந்து கொடுக்கல. ஸோ பிளேஸ் ஹோல்டர் டேக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணலான்றதுக்காக நேம் டேக் வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால அந்த என்டர் யுவர் நேம் மட்டும் நமக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்துல இருந்து நம்ம டேபிள் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் இங்க டேபிள் ஓப்பனிங் டேக் கொடுக்குறேன். நம்ம ஃபார்ம் டேக் எங்க முடியுதோ அதுக்கு முன்னாடி டேபிள் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்ப ஒவ்வொரு டேட்டாக்கும் இன்புட் டேக் எங்க யூஸ் பண்ணிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டேபிள் ரோ அண்ட் டேபிள் டேட்டா வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர், இதுக்கு வந்து டேபிள் ரோ கொடுக்குறேன். அடுத்து இந்த டேபிள் ரோ டேகை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல ரெண்டு டேட்டா இருக்கு, ஒன்னு ஃபோன் நம்பர், இன்னொன்னு இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் டேட்டா கொடுக்குறேன். அந்த டேட்டாவை நான் க்ளோஸ் பண்றேன். அடுத்து இந்த இன்புட் டேக் இருக்குல்ல, இதுக்கு ஒரு டேபிள் டேட்டா ஓப்பனிங் டேக் கொடுக்குறேன். இது எங்க முடியுதோ அந்த இடத்துல நான் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படிதான் நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து கிரியேட் பண்ணணும். நான் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து டேபிள் ரோ அண்ட் டேபிள் டேட்டா வந்து கொடுக்குறேன். ஃபோன் நம்பருக்கு எப்படி ரோ கிரியேட் பண்ணி அதில் ரெண்டு டேட்டா கொடுத்துருவோம், அதே மாதிரி இங்க இருக்க எல்லா டேட்டாஸ்க்கும் வந்து நான் டேபிள் ரோ அண்ட் டேபிள் டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஃபோன் நம்பருக்கு எப்படி ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதில் ரெண்டு டேட்டாஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இமெயில் ஐடிக்கும் ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதில் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஒரு ரோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டேட்டா, அடுத்து செலக்டுக்கு ஒரு டேட்டா, அடுத்து செலக்டுக்கு ஒரு டேட்டா, அடுத்து செலக்டுக்கு ஒரு டேட்டா, இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த ரோவை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ஜெண்டரும் முதல்ல ரோ கிரியேட் பண்ணி அதில் எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டா டேக் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து டெக்ஸ்ட் ஏரியா, இது ஒரே ஒரு ரோ தான், ஒரே ஒரு டேட்டா தான். ஸோ நான் இதை இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி செலக்ட் கலர், டேட் அண்ட் டைம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதுல எத்தனை டேட்டாஸ் வந்து இருக்கோ அத்தனை டேட்டாஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தா தெரியும், ஃபைல்ல 2 டேட்டா இருக்கு. அடுத்து மந்த் ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதுல 2 டேட்டா கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுலயும் வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதுல 2 டேட்டா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் டெலிஃபோனுக்கும் வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணி அதுல ஒரு டேக், அடுத்தது ஃபுல்லா ஒரு டேகா நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு ரோ கிரியேட் பண்ணிருக்கேன், அடுத்தது ஒரு ரோ கிரியேட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்துக்கும் எத்தனை டேட்டா டேக் வந்து அந்த ரோல இருக்கோ அத்தனை டேட்டா வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சமிக்கு ஒரு ரோ கிரியேட் பண்ணிருக்கேன், அதுல 2 டேக் வந்து கொடுத்துருக்கேன், டேட்டா டேக். அப்புறம் டேபிளை க்ளோஸ் பண்ணிருக்கேன், அடுத்தது ஃபார்ம் க்ளோஸ் டேக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வெப்சைட்ல போய் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றத பார்ப்போம். முதல்ல இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போய் சேவ்னு கொடுத்துட்டு HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நமக்கு நம்ம வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகுது. பார்த்து தெரியும். நம்ம என்டர் யுவர் நேம்க்கு மட்டும் டேபிள் டேக் கொடுக்கல, அதுக்கு அடுத்தது வரத்துல தான் டேபிள் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு இவ்வளோ கேப் வந்து டிஸ்பிளே ஆகுது. மற்றபடி நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இது ஒரு ரோ இல்ல 2 டேட்டா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது ஒரு ரோ இல்ல 2 டேட்டா டேக் கொடுத்துருக்கோம். இது ஒரு ரோ இல்ல 2 டேட்டா கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லாமே ஒரு ரோவா இல்ல 2 டேட்டா டேக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு ஃபார்ம் எப்படி டிஸ்பிளே ஆகுது. இப்ப பார்க்க ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கு. இதுல வெறும் மெசேஜ் பாக்ஸ் தான். ஸோ அதனால இந்த வெறும் ஒரே ஒரு டேட்டா மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து ஜெண்டர், அடுத்து டேட் ஆஃப் பர்த். இந்த ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷனா நமக்கு ஏன் இவ்வளவு டிஸ்பிளே ஆகுதுன்னா, ஏன்னா இது ஒரு டேட்டா, அடுத்த டேட்டா நமக்கு அடுத்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால இது ரெண்டுமே வந்து நமக்கு தள்ளி இருக்கு. ரெண்டுமே நமக்கு கிட்ட வேணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்ல போய் இங்க ஒரே ஒரு டேக் வந்து ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோம். அடுத்து செலக்ட்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம்ல, இந்த டேட்டா ஓப்பனிங் டேக் மட்டும் இருக்கட்டும். இந்த செலக்டோட க்ளோசிங் டேக் எடுத்துடலாம், இந்த ஓப்பனிங் டேகும் எடுத்துடலாம், இந்த க்ளோசிங் டேகும் எடுத்துடலாம், இந்த ஓப்பனிங் டேகும் எடுத்துடலாம். எங்க வந்து இந்த செலக்ட் டேக் வந்து முடியுதோ அந்த இடத்துல க்ளோசிங் டேக் இருக்கும். அப்போ ஒரே ஒரு ரோ டேக், அதுல 2 டேட்டா டேக் இருக்கும். இப்போ ஃபைல போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இது மூணுமே வந்து நமக்கு ஒரே டேட்டாவா கிரியேட் ஆயிடுச்சு. அதனால நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜெண்டர்ல போய் ஜெண்டருக்கு ஒரு டேட்டா டேக் கொடுத்தாச்சு. அடுத்து இன்புட் கொடுத்துருக்கோம்ல, இந்த டேட்டா டேக் அப்படியே இருக்கட்டும். இந்த க்ளோசிங் டேக் எடுத்துடலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு இது எல்லாமே ஒரே டேட்டாவா கிரியேட் ஆகும். ஸோ கொடுத்துட்டு இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இதுவும் நமக்கு இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபோன் நம்பர்ல இருந்து நம்ம சப்மிட் அண்ட் கிளியர் கொடுத்துருக்கோம்ல, இந்த பட்டன் வரைக்கும் நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணதுனால நமக்கு நம்ம ஃபார்ம் வந்து பார்க்க ஒரு லுக்கா நீட்டா இருக்கு. ஸோ நம்ம ஃபார்ம் இப்படி கொடுத்தா அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த கேப்பை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நான் இங்க டேபிள் டேக் கொடுத்துருக்கேன்ல, அது ஃபார்ம் டேக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு இந்த இன்புட் டேக் வந்து ஒரு டேபிள் ரோ கிரியேட் பண்ணலாம். அதனால ஒரு டேபிள் டேட்டா டேக் வந்து நம்ம கொடுத்துக்குவோம். டேபிள் ரோ டேக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃபைலை இப்போ சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நமக்கு அது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபார்மை அலைன் பண்ண டேபிள் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் டேக் யூஸ் பண்ணி இதுல டேபிள் ரோ அண்ட் டேபிள் டேட்டா யூஸ் பண்ணி நம்மளோட ஃபார்மை வந்து நம்ம ஒரு அலைன்மெண்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த டேபிள் டேக் வந்து ஃபார்ம்ல யூஸ் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மை நம்ம இன்னும் நீட்டா லுக்கா வந்து கிரியேட் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வேற ஒரு HTML டேக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.